நெப்போலியன் மகன் குறித்து பரவும் வதந்தி, காவல் நிலையத்தில் மருத்துவர்கள் புகார், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் நெப்போலியனின் மகன் உடல்நலம் குறித்து இணையதளத்தில் வதந்தி பரவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மயோபதி மருத்துவமனை மருத்துவர் திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்காங்க. இது போன்ற பரவும் வதந்தி நெப்போலியன் மற்றும் அவரது குடும்பத்தினரையும் அவரிடம் பணிபுரியும் எங்களுக்கு மிகுந்த மன வேதனையும் ஏற்படுத்துகிறது என தெரிவிக்கிறாங்க. வில்லன் நடிகராக நெப்போலியன் தனது மகனுக்காக அமெரிக்காவில் செட்டில் ஆனார். மூத்த மகன் திருமண வயது அடைந்ததை தொடர்ந்து தனுஷுக்கு ஜப்பானில் திருமணம் நவம்பர் மாதம் திருமணத்திற்கு நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் திருமணத்தை நடத்தினால் எப்படி நடக்குமோ அதே போல் பந்தக்கால் நடுவது ஹெல்த்தி என அனைத்துமே தடாபடலாக நடந்தது. இந்த திருமணத்திற்காக ராதிகா, சரத்குமார், மீனா, குஷ்பு, கலா மாஸ்டர், சுஹாசினி என பல நடிகர்கள் 2 நாட்களுக்கு முன்பே ஜப்பானுக்கு சென்றாங்க. அவர்கள் அனைவருமே 5 நட்சத்திர ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு நன்றாக கவனித்து கொண்டார் நெப்போலியன் அவர்கள். இவர்களின் திருமண வீடியோ இணையதளத்தில் வெளியானது. அதில் தனுஷால் தாலி கூட கட்ட முடியாதால் அவருடைய தாயார் தான் தாலியை செயினில் கோர்த்து கட்டினார். இதை பார்த்த பலருமே இப்படி ஒரு நிலைமையில் அவருக்கு திருமணம் தேவையான கேட்டாங்க. அவரால் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது, ஏழ்மையான பெண் என்பதால் நெப்போலியன் இப்படி ஒரு திருமணத்தை செய்துவிட்டார். அக்ஷயா நெப்போலியன் உறவுக்கார பெண் தான், ஏழ்மையான குடும்பம் என்பதால் இது போன்ற ஒரு தியாகத்தை அந்த பெண் செய்திருக்காங்க. திருமணத்தில் உறவினர்களால் ஏதாவது குழப்பம் வரவிடக்கூடாது என்பதற்காக பெண்ணின் சொந்தங்கள் யாரும் வரவில்லை என பலவிதமான விமர்சனங்கள் வந்தது. மேலும் தனுஷுடைய உடல்நலம் குறித்து பலவிதமான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்த நிலையில் இணையதளத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் நெப்போலியன் மகன் உடல்நலம் குறித்து இணையதளத்தில் வதந்திகள் பரவுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மயோபதி மருத்துவமனை திருநெல்வேலி எஸ்பி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகார் மனுவில் நான் முன்னாள் மத்திய அமைச்சரும் நடிகர் நெப்போலியன் அவர்கள் நடத்தி வரும் ஜீவன் அறக்கட்டளை மயோபதி மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறேன். எங்களது நிறுவன தலைவர் நெப்போலியன் அவர்கள் மூத்த மகன் தனுஷ் குறித்தும் அவருடைய குடும்ப வாழ்க்கை குறித்தும் அவருடைய உடல்நலம் குறித்தும் பல தவறான செய்திகளை தொடர்ந்து இணையதளத்தில் பரவப்பட்டு வருகிறது. இது நெப்போலியன் மற்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவரிடம் பணிபுரியும் எங்களுக்கும் மிகுந்த மனவேதனை ஏற்படுத்தியிருக்கிறது. இது போன்ற உண்மைக்கு புறம்பாக தவறான செய்திகளை பரப்புவோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த செய்திகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். தாங்கள் தயவு கூர்ந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தனுஷ் மற்றும் அவருடைய மனைவி அக்ஷயா ஒன்றாக நல்லா உடல்நலத்துடன் இருக்கிறாங்க என்பதையும் இதுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த புகாரில் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிவித்திருக்காங்க. இப்போது இந்த செய்தி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.